வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடிய மேட்ச். இந்திய அணி இந்த 2வது ஓடிய மேட்சை வின் பண்ணி சீரீஸை பார்த்தீங்கன்னா, நம்ம அழகா தட்டி தூக்குவாங்களா? இல்ல இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரீஸை 1க்கு 1 ஈக்குவல் பண்ணுவாங்களா? இந்த சோஃபியா கார்டன் இந்த பிட்ச் கண்டிஷன் எப்படி இருக்கும்? ப்ளஸ் இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடியை நம்ம இந்திய அணி கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டோம்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மேட்சஸில் பவுலிங்கில் இந்தியா தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இந்தியா அந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்சஸில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ரோக்கோ பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் ரோக்கோ அந்த மேட்சஸில் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி மற்ற பிளேயர்ஸ்லாம் ஒரு ஒரு அட்டாக்கிங் பவுலிங் அட்டாக்கிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியாவுக்கு அந்த முதல் வெற்றி தேடி கொடுத்துருக்காங்க. அந்த ஓடிஐ சீரீஸில் 3 ஓடிஐ இந்த ஓடிஐ சீரீஸில் இப்போ நம்ம விளையாட போகிறது 2வது ஓடிஐ. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இது இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மொதல் ஓடியை நம்ம ஜெயிச்சிட்டோம். ப்ளஸ் இந்த 2வது ஓடி சோஃபியா கார்டன் அங்கே தான் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல ஒரு குட் பேட்டிங் விக்கெட் தான். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் பேட்டிங் விக்கெட். இன்சைல் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் இருக்கும். ப்ளஸ் இன்சைல் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே சப்போர்ட் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்ட் பவுலர்கள் நல்லா விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னரும் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னு சொல்லலாம். இந்த விக்கெட்டில் நீங்கள் அதாவது 320க்கு மேலே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 320க்கு கீழே அடிக்கிறாங்க அப்படின்னா எதிரணி ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சேஸ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் முதல்ல பேட்டிங் பிடிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 320 ப்ளஸ் கம்பல்சரி ஸ்கோர் பண்ணியே ஆகணுங்க. 320 கம்மியாக அடிச்சிங்கன்னா தோல்வி உறுதின்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே டாஸ் வின் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா டே நைட் அதாவது பகல் இரவு ஆட்டம் அப்படிங்கிறதுனால இங்கே டாஸ் வின் பண்ணுற கேப்டன் முதல்ல சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பனிப்பொழிவு அதிக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் முதல்ல டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுல் போன டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் எவ்வளோ அடிக்கிறாங்களோ அதை சேஸ் பண்ணுறது இங்கே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இதான் பிச்சோட கண்டிஷன் இந்த சோஃபியா கார்டனை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இந்தியா போன மேட்ச் ஜெயிச்சனால இந்த மேட்ச் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸாக இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மேட்ச்சில் ரோக்கோ சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மேட்ச்சில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி கொடுத்தே அவனுங்க. இந்த மேட்ச் நம்ம சரியான அவங்க 2 பேரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்திய அணி கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடியை ஜெயிச்சு சீரீஸை 2-0ன்னு அழகாக தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். ப்ளஸ் மேட்ச் ஜெயிச்சு சீரீஸை கம்பல்சரி நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம இந்திய அணியில் நம்மளோட 2 தலைகள் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ரோஹித் சர்மா இன்றைக்கி அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி விராட் கோலி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அதிரடி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். விராட் கோலிக்கு இந்த கிரவுண்டு ஒரு ராசியான கிரவுண்டு. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு அருமையான 100லாம் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வெனியை பொறுத்த வரைக்கும். அதனால் ரோக்கோ இந்த மேட்ச் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஓட விட்றோம். நம்ம T20யில் நம்ம சீரீஸ் விட்டுட்டோம். ப்ளஸ் அதுக்கெல்லாம் பழி வாங்குற விதமாக இந்த 2வது ஓடியை சும்மா தட்டி தூக்குறோம். சீரீஸையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணோம் அப்படின்னா ரோக்கோவிட்ட ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஓடியில் வந்தே ஆகணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது ஓடியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி எவ்வளோ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஓடிஐ மேட்சஸில் இந்தியா கம்ஃபர்டபுளாக இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரீஸை அழகாக தட்டி தூக்குவாங்களா, இல்லை இங்கிலாந்து அணி இந்த மேட்சை ஜெயிச்சு சீரீஸை 1க்கு 1 ஈக்குவல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.